அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஹலோ ருத்ர தத்வம் நேயர்களே, நான் கனகா. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு ஸ்பெஷல் மாசத்தை பத்தி. இந்த மாசம் வந்தாலே பக்தி ஓவர்லோடு, குளிர் ஓவர்லோடு. சில பேருக்கு படுக்கையிலிருந்து எழுந்து வர்றதே ஒரு ஓவர்லோடு. இந்த மாசம் இந்த மாசத்துக்கு பின்னால என்ன ரகசியம்? வட இந்தியாவில் இதை பிளாக் மந்த்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடோ சிவா சிவா ஓம் நமோ நாராயணான்னு பக்தியில மூழ்கி கிடக்கும். ஆந்திரா, கேரளா அவங்க ஸ்டைல் தனி வெர்ஷன். நீங்க நம்புவீங்களா? தாய்லாந்துல கூட நம்ம பாவை பாடுறாங்கன்னா நம்பலையா? கூகுள் கிட்ட கேளுங்க. என்ன ஒரு அருமையான பயணத்துக்கு ரெடியா? பிஃபோர் வி ஸ்டார்ட், சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல மார்கழி ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். பழைய டெக்ஸ்ட், அதாவது சமய கோட்பாடுகளில் என்ன சொல்றாங்க? மனிதர்களுக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அதனால என்ன ஆகுது? ஆடி மாசம் முதல் மார்கழி வரைக்கும் தேவர்களுக்கு நைட் டைம், தை முதல் ஆனி தேவர்களுக்கு டே டைம். இதுல மார்கழி மாதம் என்ன? தேவர்களின் ஏர்லி மார்னிங், அதாவது பிரம்ம முகூர்த்தம். நம்ம சோம்பேறிகளின் டிக்ஷனரியில நள்ளிரவு 4 மணி. அதனாலதான் நம்ம ஊர்ல மார்கழி மாசம் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு, எப்படி குளிச்சுட்டு அண்டர்லைன் பண்ணுங்க, ஆஃப்டர் டேக்கிங் பாத், கோலம் போட்டு திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடுறாங்க. ஆனா சில பேருக்கு படுக்கையிலிருந்து எழுந்து வர்றதுக்கே, அதுவும் சில நாள்ல ரொம்ப மோட்டிவேஷன் தேவைப்படும். சரி, மார்கழிக்கும் ஆஸ்ட்ரோனாமிக்கும் எப்படி ரிலேட் பண்ண முடியும்? வாங்க அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். அடுத்தது சயின்ஸ் பக்கம். பூமி மார்கழி மாதத்துல சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். இதுதான் பெரிஹீலியன். பெரி தட் இஸ் நியர்பை, அதாவது பக்கத்துல. ஹீலியன் சூரியன், சூரியனுக்கு மிக அருகில் அப்படின்னு அர்த்தம். இப்போ பூமியில என்ன இம்பாக்ட் இருக்கும்? அதிக ஈர்ப்பு விசை, அதாங்க ஹை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். குறைந்த வெப்பம், லோ டெம்பரேச்சர். நிறுத்து, சூரியனுக்கு பக்கத்துல போனா ஹீட்டா தானே இருக்கணும். பட் நீ எப்படி குளிர்னு சொல்ற? எப்படின்னா, பூமி சூரியனை சுற்றும் போது பூமி தன் அச்சில் சாய்ந்து, அதாவது டில்ட்டா இருக்கு. இந்த சாய்வு தான் சீசனை கண்ட்ரோல் பண்ணுது, டிஸ்டன்ஸ் இல்ல. இந்த சமயத்துல நம்ம உடலும் மனமும் காமா இருக்கும். யோக புத்தகத்துல சொல்றாங்க, கான்சென்ட்ரேஷன் அதிகம் வரும் காலம் மார்கழி மாதம்னு. சயின்ஸ் மார்கழி ரிலேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மார்கழிக்கும் என்ன ரிலேஷன்? வாங்க அடுத்தடுத்த பகுதியில பார்க்கலாம். வைணவ சமயத்துல மார்கழி ரொம்ப டாப் மந்த். கீதையிலே கண்ணன் சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழி. அப்படின்னா மத்த மாசம் இறைவனுக்காக ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாசம் இறைவனே ஃபெஸ்டிவல். அதனாலதான் மேரேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் பியோர் டிவோஷனல் மோட். அடுத்தது வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா கோயில்கள் ஃபுல் டிராஃபிக், சொர்க்கவாசல் திறப்பு, அலை அலையாய் மக்கள் கூட்டம். அந்த நாள் கண் விழிப்பது ஆன்மீகமும் மெடிக்கலாகவும் ரொம்ப நல்லது. அதுவும் குளிர்காலத்துல இரவு முழுக்க விழிச்சிருப்பது எல்லோருக்கும் ஈஸி இல்லை. ஆனா இந்த நாள்ல சில பேருக்கு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் 24 மணி நேரமும் முழிச்சிருக்கும். அடுத்தது அத்தியன உற்சவம். ஸ்ரீரங்கத்துல அட்டகாசமான 21 நாள் பண்டிகை அத்தியன உற்சவம். 4000 திவ்ய பிரபந்தம், ஃபுல் சாண்டிங். இது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல, தமிழ் மொழியின் கோல்டு மெடல் செலிப்ரேஷன். அடுத்தது சைவத்துல என்ன பண்றாங்க? வாங்க அடுத்த செக்ஷன்ல பாப்போம். சைவத்துக்கு மார்கழி டபுள் ஸ்பெஷல். சைவ சமயத்துல மார்கழியில் வரும் திருவாதிரை சூப்பர் ஸ்பெஷல் டே. நடராஜர் ஆனந்த தாண்டவம் செய்த நாள். சிதம்பரம் அந்த நாள்ல சான்ஸே இல்லை. அப்புறம் திருவாதிரை களி.
இதுதான் இறைவனின் மோஸ்ட் ஃபேவரட் டிஷ். சேந்தனார் என்ற ஏழை டிவோட்டி ப்ரிப்பேர் பண்ண களிய சிவபெருமான் விரும்பி ஏத்துக்கிட்டதை குறிக்கிற வகையில இத இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து வேற என்ன மார்கழி ஸ்பெஷல்? திருப்பாவை, திருவெம்பாவை. வாங்க பார்க்கலாம். மார்கழி என்றதும் திருப்பாவை, திருவெம்பாவை தான் இந்த மாதத்தின் சவுண்ட் ட்ராக். ஆண்டாள் தமிழ் உலகின் முதல் ஃபீமேல் கம்போசர் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடை. என்ன ஒரு பாசுரம்! திருப்பாவை சரணாகதி, திருவெம்பாவை அறிவுணர். இரண்டும் சேர்ந்து மார்கழி மார்னிங்கை சிறப்பா ஆக்கிடும். அடுத்ததா ஒரு சின்ன சயின்டிஃபிக் மித் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஓசோன் கோட்பாடு பற்றி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, மார்கழி அதிகாலையில ஓசோன் கீழே வரும், இதை சுவாசிப்பது உடம்புக்கு நல்லது. இது ஒரு மித், சயின்ஸுக்கு ஒன்னும் ஃபிட் ஆகாது. ஆனா மார்கழி அதிகாலையில் குளிர், பொல்யூஷன் கம்மி, ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கும். அதனால ஹெல்த்துக்கும் ஹாப்பினஸ்க்கும் சூப்பர் டைம். கோலம் போடுவது மிக பெரிய யோகாசனம். அது மட்டும் இல்ல, சிக்கு கோலம் போடுற போது ஒவ்வொரு புள்ளியும் கனெக்ட் பண்ணும் போது பிரெயின்ல ஒரு மினி கம்ப்யூட்டர் போல லாஜிக் ஓடும். சரி, ஸ்டார்டிங்ல நார்த் இந்தியா பிளாக் மந்த் அப்படின்னு சொன்னேன், வாங்க அத பத்தி பார்க்கலாம். வட இந்தியாவில் மார்கழி கார்மாஸ், சுபமில்லாத மாதம் என்று சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மார்கழி பெருமாள், சிவபெருமான் ஃபுல் டைம் ஃபெஸ்டிவல் மந்த். வடக்குல அவாய்ட் பண்றாங்க, தெற்குல செலிப்ரேட் பண்றாங்க. ஒரே மாதத்துக்கு இவ்ளோ கான்ட்ராஸ்டா? பட் வாய்? வட இந்தியாவில் யூபி, பீகார், ராஜஸ்தான் இம்மாதம் கார்மாஸ் அல்லது மல்மாஸ் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், ஜோதிட ரீதியாக சூரியன் குருவின் வீடான தனுசு ராசியில் இருக்கும்போது சூரியனின் வேகம் குறைஞ்சு குருவின் சுபத்தன்மை மங்குவதாகவும் கருதப்படுது. அதோட இம்பாக்ட், இதனால திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுப காரியங்கள் இம்மாதத்தில் செய்யப்படுவதில்லை. இது ஒரு சுபமற்ற மாதமாக கருதுறாங்க. சவுத்ல ஆல்ரெடி பார்த்தோமே, ஃபுல் டிவைன் ரிதம்ஸ். நம்ம சேனல் ஸ்டைல்ல டெய்லி ருத்ர ரிதம் ஷார்ப் 7 AM திங்கள் முதல் சனி வரை. இது வரைக்கும் பார்க்கலையா? பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு செக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் மறக்காம. சரி, மார்கழி எப்படி கோ குளோபல் ஆச்சு? வாங்க அடுத்த பகுதியில பார்ப்போம். இது கேட்டா கலங்கிடுவீங்க பாஸ். தாய்லாந்துல கூட ட்ரியம்பாவை, ட்ரிப்பாவைன்னு நம்ம திருவெம்பாவை, திருப்பாவை பாடுறாங்க. ராயல் செரமனிலேயே பாடுறாங்க. இது சோழர் காலத்து தொடர்புகளால் தாய்லாந்து வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. தமிழ் பண்பாட்டின் வேர்ல்ட் டூர், அதுவே மார்கழி என்று சொல்லணும். சரி, கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஆந்திரா, தெலுங்கானா அங்க மார்கழி ஸ்பெஷல் போகி திருமணம். ஆந்திராவில் இந்த மாசம் தனுர் மாசம். திருப்பாவை அனைத்து வைணவ கோவில்களிலும் ஒலிக்கப்படும். வித்தியாசம், தமிழ்நாட்டில் ஆண்டாள் திருமணம் பங்குனி உத்திரத்தில் நடைபெறும். ஆனால் ஆந்திராவில் தனுர் மாசத்தின் இறுதி நாளான போகி அன்று ஆண்டாள் திருக்கல்யாணம், அதாவது கோதை கல்யாணம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அப்புறம் கேரளா குசேல தினம். கேரளாவிலும் இந்த மாசம் தனுர் மாசம். குசேல தினம் தனு மாதத்தின் முதல் புதன்கிழமை குசேலர், அதாவது சுதாமா, கண்ணனை சந்தித்த நாளாக கருதப்படுகிறது. அன்று குருவாயூர் கோவில்ல அவல் நிவேதனம் செய்வது மிகவும் விசேஷம். திருவாதிரை, கேரள பெண்கள் தங்கள் கணவரின் நலனுக்காகவும் நல்ல கணவர் கிடைக்கவும் திருவாதிரை நாளில் நோம்பிருந்து திருவாதிரை களி நடனம் ஆடுவார்கள். சரி, சேந்தனார் அவரோட ஸ்பெஷல், சிவபெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். சிவபெருமானை அடம் பிடிச்சு பாட வச்சார் தெரியுமா? அத பத்தி வீடியோ போட்டுட்டா போச்சு. பட் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் அள்ளி வீசுங்க. அப்படி நண்பர்களே, மார்கழி மாதம் இது ஒரு காலம் மட்டும் இல்ல, இது மனதுக்கு ஒரு ரீசெட், உடலுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்,
இறைவனுக்கான ஒரு புனிதமான ஆஃபர் பீரியட். வடக்கில் விளக்கு, தெற்கில் விழிப்பு, ஆனா ஆன்மீக அர்த்தம் மட்டும் ஒரே மாதிரி. மார்கழி மனிதனுக்கும் இயற்கைக்கும் இதயத்துக்கு இதயம் இணைக்கும் ஒரு தெய்வீக காலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.